டைம் வந்து இப்போது 5:30 ஆகுதுங்க. கரெக்டாக ஷிஃப்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில் 5:30க்கு தான் ஆஃப் பண்ணணும். மொத்தம் 24 ஹவர்ஸ் லைனில் இருக்கணும். 2 ட்ரையல் வீடியோ எடுக்க போகிறோம். 2 ட்ரையல் வீடியோ பாஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. 7:30 ஒரு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர் போய் டெலிவரி பண்ணிட்டேன். 85 ரூபா வந்துச்சு. இந்த சேலஞ்சிங்கோட ரிவால்விங் வீடியோ மட்டும் தனியாக ஒரு நாள் போடுறாங்க. எனக்குமே தெரில எப்போ நான் போடுன்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து அமௌண்ட்டு சேலஞ்சும் கிடையாது. 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப் ஒர்க்கிங் தான் சேலஞ்சு. 24 ஹவர்ஸ் லாகின்லேயே இருக்கணும். மேக்ஸிமம் அமௌண்ட் வந்துட்டு வந்துடுங்க சேலஞ்சிங்லேயே எடுத்தால். அதுக்கும் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். நான் வந்து இது ஒரு கேம் மாதிரி தான் விளையாட போகிறாங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் மட்டும் ரிவால்விங் வீடியோவில் நான் சொல்கிறேன். மார்னிங் மட்டும் மைண்ட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கா. எப்பயுமே நான் பார்த்துருக்கேன் நிறையா நாள். எல்லோரும் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டரில் போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் நார்மலாக 40-50 போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடோமீட்டரை பார்த்தா 80-90 போயிட்டுருக்கேன். ஒரு நாள் மட்டும் அதை நான் விளாக் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி ஆர்டரே ரொம்ப டல்லு தான் போலாங்க. இது வரைக்கும் 2 ஆர்டர் தான் முடிச்சிருக்கேன். அமௌண்ட் வந்து 120 ரூபா பக்கமாக தான் வந்திருக்கு. இவ்வளோக்கும் நான் பிக் ஜோனில் தான் இருக்கேன். ஆனால் ஆர்டர் வரவே மாட்டேங்குது. ஒரு ½ அன் ஹவர் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலான்னு நினச்சிட்ருக்காங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம வந்துட்டு காலையில் லாகின் பண்ணதுனால 11 to 12 வரைக்கும் ஒழுங்காக ஆர்டர் போட மாட்டான். அதனால் வீட்டில் போய்ட்டு குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வரலாம் 2 மணி 3 மணி பக்கமாக. நம்ம எப்படியும் விடிய இங்கே தானே ஓட்ட போகிறோம் அப்படின்ட்டு. ஆர்டர் வரலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் போட்டிருக்கான். இங்கேருந்து இப்படி சுற்றிக்கிட்டு இங்கே போகணும். மொத்தம் 4 கிலோமீட்டர் வரும். எப்படியா இருந்தாலும் ஒரு 3 கிலோமீட்ரு 2 கிலோமீட்டர் இருந்தால் 26 ரூபா 25 ரூபா தான் தருவான். அன்றைக்கு நாள் இப்படி தான் 7 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு மைலு, செகண்ட் மைல் வந்து 1 கிலோமீட்டர், மொத்தம் 8 கிலோமீட்டர் பக்கம் வருது. அமௌண்ட் வந்து 26 ரூபா போடுறான். இருந்தால் கூட அந்த ஆர்டர் எடுக்கவே மாட்டேன். வீட்டுக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். நேராக வீட்டுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு இது தூங்க போகிறேன். நான் ஒரு 1 ஹவர் 3 மணி நேரம் ஆர்டரே இல்லைங்க. வீட்டில் தான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். 11 to 2:15 வரைக்கும். 2:15 மேலே தான் 2 ஆர்டர் வந்துச்சு. இப்போ டெலிவரி பண்ணிவிட்டு இப்போ பிக் ஜோனுக்கு வந்திருக்காங்க. அச்சஸில் இதே மாதிரி தான் 3 மாதத்துக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தானா. இப்போ அதே மாதிரி தான் பண்ணுறான். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 2வது இன்சென்டிவ் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போக போகிறோம். ஏன்னா 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப் ஒர்க் பண்ண போகிறோம். மொத்தம் 50 நாள் சூஸ் பண்ணியிருக்கேன். 2 நாள் வந்து ட்ரெயிலும், மீதி 10 நாள் வந்து செக்கிங்கும், அதுக்கப்புறம் மீதி 38 நாள் வந்துட்டு பியூராக வந்து ஓட்ட போகிறாங்க. கீழே உட்காந்து விளாகே எடுக்க முடியல. செம்மையாக சுடுதுங்க. சூரியன் வந்து கரெக்டாக முடிய போகிற டைமில் இருக்கார். இன்றைக்கி ரொம்ப ஒஸ்ட்டாக ஆர்டருங்க. 12 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நம்ம 18 ட்ரிப்பு தான் முடிச்சிருக்கோம். அமௌண்ட் வந்து 440 ரூபா தான் வந்திருக்கு. என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பார்ப்போம் எத்தனை முடிச்சிருக்கான்ட்டு. தலைவர் எத்தனை முடிச்ச? கஸ்டமர் கால் பண்ணிட்டாரேன். எத்தனை முடிச்ச? கம்மி தான். இது வரேன் பார்த்தா 8 முடிச்சேன்னு நினைக்கிறேன். இது 9வது ஆர்டர். 9 ஆர்டரா? என் வெறும் 11 தான் வந்திருக்கு. கடுப்பாக இருக்குது காலையிலேருந்து ஓட்டி. எல்லாருக்குமே டவுன் தான். இல்லை எல்லாத்துக்கும் டவுன் தான். எனக்கு ஒரு மனசாட்சியோடு போடலாம்ல. 2 ஆர்டர் தான் லீடிங்கு. ஆர்டர் அதுவும் லஞ்சில் 1 கூட போடவே இல்லை. இல்லை இல்லை போன வாரம் கொடுத்தானே எனக்கு பண்ணலாம். இப்போ வர்றது எல்லாமே 22 ரூபா ஆர்டரு. எல்லாம் இதே தான் வருது. 20 ரூபா ஆர்டரா? அமௌண்ட் எவ்வளோ வந்துருக்கு? அமௌண்ட் வந்து ஒரே நிமிஷம் 440 ரூபா வந்திருக்கு. 440? நான் 9 ஆர்டர் 417. பார்த்துக்க. சரி, ஒரு ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு கூப்பிட்றேன். 3 hours later. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிச்சுட்டோங்க. 20 ட்ரிப்பும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் இன்சென்டிவ்க்கு இன்னும் 9 ட்ரிப்பு தேவைப்படுது. அதுக்கான அமௌண்ட் வந்து 595 ரூபாவா. டைம் வந்து இப்போது 10:15 தான் ஆகுது. காலையில் 5 to 6 மணி வரைக்கும் மொத்தம் 12 மணி நேரம் வெறும் 11 ஆர்டர் போட்டான். அடுத்து 6 மணிலேருந்து இப்போ 10 மணி வரைக்கும் 9 ஆர்டரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. 12 மணி நேரம் பக்கமாக வேலை செஞ்சுருக்கேன். 11 ஆர்டரு. இப்போ வெறும் 4 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு 9 ஆர்டரு. அமௌண்ட் வந்து 700 ரூபா பக்கமாக வந்திருக்கு. 769 ரூபா பக்கமாக வந்திருக்கு. 70 ரூபா டிடிஎஸ்ன்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க. இப்போ அமௌண்ட் வந்து கரெக்டாக 699 ரூபா தான் வந்திருக்கு. என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்போம். அவன் வந்து ஒரு 2 ஆர்டருக்கு பின்னாடி தான் இருந்தான். எனக்கு எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்போம். ஏன்னா அந்த பையன் வந்து 11 மணிக்கு மேலே வந்தான். நம்ம வந்து காலையில் விடியகாலம் 5:30க்கு ஆன் பண்ணோம். லாகின் ஹவர்ஸ் இது வரைக்குமே 16 மணி நேரம் 46 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தலைவர் எத்தனை முடிச்ச?
எனக்கு இன்னும் 3 இருக்கு ஃபர்ஸ்ட். எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ தான் முடிஞ்சது. கடைசி ஆர்டர் தான் அலைய விட்டான். அமௌண்ட்டு அமௌண்ட் 900 வந்துட்டு. எனக்கு 700 தான் வந்திருக்கு. டிடிஎஸ் பிடிச்சா இல்லை டிடிஎஸ் பிடிக்காம சொல்கிறியா? பிடிக்காம பிடிச்சுன்னா கம்மியாக தான் இருக்கும். ஓ, அடுத்து செகண்ட் இன்சென்டிவ் தான் ஓட்டணும். நீ செகண்ட் இன்சென்டிவ் இருப்பியா போயிடுவியா? தெரியல, எத்தனை மணி முடிச்சு வருவான்னு பார்ப்போம். நான் இப்போ ஒரு ஆர்டர் போட்டுருக்கேன். இது போகணும் 2 ஆர்டர். ஒரு லாங் ஆர்டர் தந்தோம்னா இப்போ கம்ப்ளீட் ஆயிடும். லாங் ஆர்டர் தராம வச்சோம்னா கம்ப்ளீட் ஆகாது. ஒரு 10:45 முடிச்சிட்டோம்னா அடுத்து ட்ரை பண்ணலாம். 3 மணி நேரம் உட்காந்து. அடுத்து வரை 8 ஆர்டர் தானே. எனக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியல. 17 மணி நேரம் பக்கமாக வந்திருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 5:30க்கு 6 மணிக்கெலாம் முடிச்சிருக்கணும். ஆமாம், கட்டுப்பேத்திட்டான். விட பார்த்துக்கலாம். சேத்துல இருக்க போகிறேன். இன்ஸ்டாமார்ட்டில் தான் நின்றுட்டு இருந்தேன். ஆர்டர் போடவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிக் ஜோனுக்கு அப்படியே நான் வந்துகிட்டே இருந்தேன். இன்ஸ்டாமார்ட்லேருந்து நான் இருக்கிற இடம் வரைக்கும் 3 கிலோமீட்டர் வருது. இப்போ போடுறோம் இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர். இப்போ எடுக்க போகிறதில்ல. 11:02க்கு வந்து அசைன் ஆச்சு. 11:09க்குள்ளே அங்கே போய் ரீச் ஆகணும். நான் கண்டிப்பாக எடுக்க போகிறதில்ல, வெறுப்பாக இருக்குன்ட்டு இங்கேயே உட்காந்துட்டேன். மொத்தம் 20 நிமிஷம் போகணும். 20 நிமிஷம் போனால் தான் அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகும். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். இப்படி ரோட்டோரத்தில் ஒரு குல்பி வண்டி போச்சு. குல்பி ஐஸ் வாங்கியாச்சு. இது சாப்பிட்டுட்டே டைம் ஓட்ட வேண்டியதான். A few minutes later. முன்ன இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் வந்துச்சாங்க. ரொம்ப தொலைவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆர்டர் எடுக்கலை. கேன்சல் ஆகட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேன்சல் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு பிக் ஜோனுக்கு போனேன். அங்கே ஒரு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர் வந்துட்டு டெலிவரி பண்ணேன். டெலிவரி பண்ண இடம் வந்துட்டு இன்ஸ்டாமார்ட் பக்கமாவா. நானும் ரொம்ப நேரமாக இன்ஸ்டாமார்ட்டில் நிற்கிறேன். இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டரே வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது இவனை? இப்போ வந்துட்டு ஜோனுக்கு போகலான்னு இருக்கேன். 2வது இன்சென்டிவ்க்கு இன்னும் 3 இருக்குங்க. அமௌண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. 1033 ரூபா தான் வந்துருக்கு. கடுப்பாக இருக்குது அந்த அமௌண்ட்டை பார்த்தாவே. இவ்வளோ நேரம் ஆகிலேருந்து இவ்வளோ தானா அப்படின்ட்டு. நாளைக்கு வந்துட்டு மகா சிவராத்திரி போலங்க. சர்ஜி போட்டிருக்காங்க. இந்த விளாக் நாளைக்கு எடுத்துருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். எல்லா செப்டுமே சர்ஜி போட்டிருக்காங்க. லேட் நைட்டில் மட்டும்தான் சர்ஜி கிடையாது. நாளைக்கு தான் ஓவர் வேலை இருக்குது. நம்ம முன்னாடியே வந்துட்டு இன்றைக்கி இதை பண்ணணும், நாளைக்கு அதை பண்ணணும் சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தா நாளைக்கு ஓட்டலாமான்னு தோணுது. ஏன்னா அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக வந்தால் கூட நமக்கு கொஞ்சம் சகாயமாக இருக்கும் அப்படின்ட்டு. வீக்லி அமௌண்ட்டு போன வாரம் ரொம்ப கம்மியாக தாங்க எடுத்தேன். A few moments later. நமக்கு இன்னும் 1 தேவைப்படுதுங்க 2வது இன்சென்டிவ்க்கு. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு இல்லை. அமௌண்ட்டும் ஏறல, டார்கெட்டும் ஒழுங்காக முடியல. இப்போதைக்கு என்ன போகுதுன்னா லாகின் ஹவர்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு ஆர்டர் தேவை. 3 மணி ஷிஃப்ட்டுக்கு மேலே ஆன் பண்ணியாச்சுங்க. டைம் இப்போது 4:28 ஆகுதுங்க. வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கே நான் கிளம்பிட்டேன். அப்புறம் பார்த்தா ஒரு ஆர்டர் ஒன்று போட்டு விட்டான். அந்த ஆர்டர் வந்து இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். 55 ரூபா வந்திருக்கு. அமௌண்ட்டு கம்மி தான் இருந்தாலும் ஓகே. இங்கே பாருங்க 4:29 ஆகுதா. நம்ம வந்துட்டு 24 ஹவர்ஸ் நான்ஸ்டாப் ஒர்க்கிங்கில் 23 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாவே போதும். நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். இது வந்து ஹவர்ஸ் கணக்கில். இன்னொன்று வந்து அமௌண்ட் கணக்கில் இருக்குது. அமௌண்ட் கணக்கு தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், அது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் எப்படி போகிறது, எப்படி போகணுமா, எனக்கே வந்து போச்சு எப்படி போகிறதுன்ட்டு. நம்ம இது வரைக்கும் 1325 ரூபா தாங்க எடுத்திருக்கோம். 30 ட்ரிப்பு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 3 ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணால் 3வது இன்சென்டிவ் 650 ரூபா எடுக்கலாம். இருந்தாலும் வேணாம், நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி ஐடியா பண்ணியாச்சு. பனி வேறு நல்லா பலமாக பெய்யுதா, அதனால் கிளம்பிடலாம். என் ஃப்ரெண்டு மட்டும் 2வது இன்சென்டிவ் நின்றுருந்தான். அவ்வளோதான், கதைக்கலையை ஆடி இருப்பான். அவன் வந்து உஷாராக வந்து 12 மணிக்கே போயிட்டான். அவனுக்கும் எனக்கும் வந்துட்டு 2 ஆர்டரில் தானே லீடிங்கில் இருந்தோம். நான் வந்துட்டு 10 மணிக்கே வந்து ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடித்தேன். அவன் வந்து முடிக்கிறதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. இவ்வளவும் அவன் கொண்டு போகும்போது 2 மல்டி ஆர்டரோடு எடுத்துகிட்டு போயிருக்கான். அதில் ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகிருக்கு. கஸ்டமர் வந்து ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க போல். அந்த ஆர்டர் சப்போஸ் டெலிவரி பண்ணியிருந்தான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் 8 ட்ரிப்பு தான் இருந்திருக்கும். 2வது இன்சென்டிவ்க்கு முயற்சி பண்ணியிருந்திருப்பான். எனக்கே இவ்வளோ டல்லாகிட்டான். கண்டிப்பாக அவன் முயற்சி பண்ணியிருந்தாலுமே அவனால் 2வது இன்சென்டிவ் எடுக்க முடியாதுங்க.
இவ்வளோ நான் காலையிலேருந்து ஓட்டதுனால 2 சென்டி முடிக்க வச்சான், எல்லாம் அது கூட முடிக்க வச்சிருக்க மாட்டான். என்னால் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி பிளாக் எடுக்கவே முடியல. நானே இதை ஒரு ரொம்ப லாங் ஆர்டர் வரும் அப்படின்னு பார்த்தேன், வரல. சரி இருந்தாலும் ஒரே சையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நானே விட்டுட்டேன். சும்மா வந்துட்டு ஃபேஸ் வச்சு பிளாக் எடுத்துகிட்டே இருந்தேன்னா அப்போ தான் தோணுச்சு, கம்பெனி ஐஃபோனே வாங்கிக்கலாமே, எதுக்கு இந்த கேமரா தூக்கிட்டு அலையணும், நீ ஹெல்மெட்டில் மாட்ட தான் அந்த கேமரா தேவைப்படும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்மளால் ஒரு லேப்டாப்பே வாங்க வைக்கல, எங்கே போய் ஐஃபோன் வாங்குறது? ஒரு காலநிலையும் சூழ்நிலையும் வந்துட்டு யாராலையும் தீர்மானிக்கவே முடியல. நான் ஒன்று நினச்சேன், அது ஒன்று நடக்கு, நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்றா இருக்குது. போகட்டும், காலம் போகிற போக்கிலே நாமளும் பின்னாடியே போவோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். லவ்டி கபால் எங்கே ஆர்டர் போடுறோம் பார்த்தியா? டைம் பார்த்தீங்களா? 4:40. ஹோம் ஃபுட்டில் ஆர்டர் வந்திருக்குங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா அந்த ஹோம் ஃபுட்டு ஓப்பனில் இருக்குமான்னு தான் பிரச்சனையே. ஃபோன் பண்ணி பார்ப்போமா? இவங்க கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, அதுதான் பெரிய பிரச்சனையே. இப்போ எனக்கு போகிறது கூட எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் போயிடுவேன். அங்கே போயிட்டு வேஸ்ட்டாக நிற்கணுமே, வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்குறேன். ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்களே. வேறு ஒன்று ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டோம். எதுங்களா இந்த டைமில் ஆன் பண்ணி வைக்கிறீங்க? இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே போய்ட்டு ரீச் லொக்கேஷன் கொடுத்துட்டு ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்ன்னு சொன்னால் தான் இந்த ஆர்டர் கேன்சல் ஆகும். இப்போ நான் இங்கேருந்து இது வரைக்கும் போகணுமா? ஃபுட் ரெடி வந்துருக்கு, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டோம், ஃபுட் ரெடி போடுறான். வேண்டாங்க. ஹலோ, குறைச்சல இல்லை. ரெடி பண்ணே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி தையத்தில் ஃபுட் ரெடி போடுறானோ. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுவீங்களா? எப்படி தான் விடிய காலம் மிட் நைட்லாம் சாப்பிட்றாங்கன்னே தெரிலங்க. நம்மளாம் சாப்பிட்டா வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, ஜீர்ணிக்கே ஆக மாட்டேங்குது. காலையில் எழுந்தால் வாய் ஒரு மாதிரி நம்மன்னு இருக்குது. எப்படி இவங்களுக்கெல்லாம் செட் ஆகுதுன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டோம். அங்கே போயிட்டு இருக்கு பாரு, ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்ன்னு சொல்லி போடுறேன், ரெஸ்டாரண்ட் பெனால்ட்டி போக போகுது. கஸ்டமர் லொக்கேஷன் பக்கமாக வந்தாச்சுங்க. ஃபுட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். அது ஹோம் ஃபுட்டுன்னு நினச்சேங்க, ஹோம் ஃபுட்டு இல்லை, அதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான். கால் பண்ணால் அந்த நம்பர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட இருக்குதான், அதனால தான் ஃபோன் எடுக்க முடியலன்னு சொல்லி சொன்னார். ஹலோ அண்ணா, வெளியே நிற்கிறது நீங்களா? அந்த பையன் நிற்கிறதே தெரிலங்க. ஓகே, இப்போ டைம் பாருங்களேன், கரெக்டாக 5. இன்னும் 30 மினிட்ஸ் தான் இருக்குது. ஏதாவது ஒரு லாங் ஆர்டர் வந்தால் சூப்பராக இருக்கும். வருமா? நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டுருப்போம், லாங் ஆர்டர் வந்தால் எடுப்போம், இல்லைன்னா அப்படியே வீட்டுக்கே போயிடலாங்க. ஒரு டைம் வந்து இப்போது 5:32 ஆகுது. ஆர்டர் மேலே ஆர்டரை போட்டு அதில் ஒரு ஆர்டரை கேன்சல் பண்ணி கடுப்பேற்றிட்டான். அடுத்த நாள் ஷிஃப்ட்டு ஓப்பன் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்துட்டு 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 23 ஹவர்ஸ் 58 மினிட்ஸுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் ஸ்க்ரீன்ஷாட் பக்கத்தில் போடுறேன். டைம் இப்போது 5:40 ஆகுதுங்க. நம்ம எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வேகத்துக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். 6 மணி 6:30 வாக்கில் ஒரு தூக்கம் ஒன்று வருங்க. அந்த தூக்கத்தை மட்டும் கட்டே படுத்த முடியாது. அது எனக்கு பல டைம் வந்திருக்கு. நைட் ஷிஃப்ட்லாம் வேலைக்கு போகும்போது முடிஞ்சளவுக்கு வேகமாக போயிடலாங்க. வந்துட்டு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி அடைச்சிக்கிட்டு பண்ணுற மாதிரி பண்ணுது. இந்த இடத்த நான் காலையில் பார்த்ததே இல்லை.
வர வழியில் நிறைய கடையை பார்த்தேன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் ஒரு அண்ணன் மிளகா போட்டு வறுத்தாரா என்னன்னு தெரியல, அப்படி வாசம் அடிக்கு. சரி சமைச்சிட்டாரு போல், எல்லாத்துக்கும் டெலிவரி பண்ணி எனக்கு பசி இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட போனால் இன்னும் எது ரெடியாகலப்பா அப்படின்ட்டாரு. ஆர்டர் எனக்கு வரிசையாக வந்துகிட்டே இருந்துச்சான். என்னடா ஆர்டர் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது 650 ரூபா இன்சென்டிவ் வந்து ரீச் பண்ண வச்சுருக்குதுங்க. ஆனால் ரீச் ஆகலை, நமக்கு இன்னும் ஒன்று வேணும். ஒரு ஆர்டரில் போயிடுச்சு, 2 ஆர்டர் பார்க்கும்போது கேன்சல் ஆயிடுச்சுங்க, அதனால் போயிடுச்சு. நான் பசங்க தெரியல, காலங்காத்தால் நான் மட்டும் வளரிட்டு இருக்கேன். இந்த விளாக் நல்ல முடியாக முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியில் வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வீடியோ மட்டும் போட்டு வீடியோ எண்ட் பண்ணுறேங்க. சூரியனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சூரியனை பார்க்கவே முடியலங்க, பனிலாம் அந்தளவுக்கு இல்லை. நான் கூட ஓவராக இருக்கும், உடம்பெல்லாம் சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை போலங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரெயில் 2 அப்படிங்கிற ஒரு வீடியோ வரும். மொத்தம் ட்ரெயில் 1 ட்ரெயில் 2 மொத்தம் 2 வீடியோ. அதுக்கடுத்து வந்துட்டு நம்மளோட சேலஞ்சிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுவாங்க. பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி டிசைட் பண்ணுறதும் இந்த 2 வீடியோ தான். 2 வீடியோ ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து வந்துட்டு சேலஞ்சிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வந்துடுங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதை ரன் பண்ணிக்கிறேன்.